பேசுகிறேன். சொல்லு மச்சான். விஷயத்தை எல்லாத்தையும் பேசிட்டியாடா? இன்னும் இல்லைடா. சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு வாடா. சரிடா. விஷா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? இதோ பாருடா, உனக்கு எனக்கும் ஒத்து வராது. நம்ம 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரியே இல்லை. நீ இன்னும் சைல்டிஷ்தனமாகவே பிஹேவ் பண்ணுற. ஸோ பெட்டர் வி பிரேக்கப். இனிமேல் உன்னை நீயே பார்த்துக்கோ. டேய், என்னடா பேசுறீங்க? Are you serious? நான் எந்த தப்பு பண்ணலையேடா. I can't live without you டா. Do you know that? விஷா, புரிஞ்சுக்கோங்கடா. விஷா, I want you. விஷா, விஷா. பார், உனக்கு எனக்கு ஒத்தே வரல. என்னால் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்க முடியாது. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை நீயே சொந்தமாக பார்த்துக்கோ. சப்போஸ் உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீ கூட ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணலாம். பிகாஸ் ஐ வில் பி ஆல்வேஸ் ஆன்லைன். நான் ஐ கிவ் யூ பேக் யுவர் டெடி பேக் அண்ட் யூ கிவ் him பேக் மை ரிங். தட்ஸ் ஆல். You cheater, you liar. என்னை ஏமாத்திட்டீங்களா? Get lost. அவர் நான் சைல்டிஷ்தனமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னார். பட் எனக்கு தெரியும் அது எல்லாமே எக்ஸ்கியூசஸ் தான். அவர் இப்போ வேறு யாருக்கும் சொந்தமாயிட்டார். அவர் மறக்கணும்னு நினைக்கிற நாட்கள் என் வாழ்க்கையில் ஒரு கசப்பான நாட்கள். எனக்கு தெரியும் நான் அவரை கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு தெரியும் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் டிப்ளமா நர்சிங் படிப்பு முடிச்சுட்டு ஜிஹெச்ல வேலைக்கு சேர்ந்தேன். எல்லாரும் இருந்தாலும் நான் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணேன். சுதேஷ் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். இப்படி இருந்த என் லைஃப்பில் மறுபடியும் சந்தோஷமாக மாற்ற முடியும். கார்த்திக். கார்த்திக் வந்த பிறகும் நான் சுதேஷ் கூட சேட் பண்ணுறது விடலை. அவர் கடைசியாக கொடுத்துட்டு போன அந்த டெடிபை என் கூட எப்போதுமே வச்சுருந்தேன். அவர் ஞாபகமாக. சுதேஷா, அவர் மாதிரி கேரிங் லவ்விங் பர்சன் யாரும் இருக்க முடியாது.
என்னை ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவர் படித்தது கிராஃபிக் டிசைனாக இருந்தாலும் பட் அவருக்கு ஃபோட்டோகிராஃபின்னா உயிர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என் லவ்வை விட அவர் என் மேலே வச்சுருந்த லவ் அதிகம். ஆனால் கடைசியில் என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்னது கரெக்டு தான். மேபி நான் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணேன். அவரை மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடியல. சாரி, ஐ நோ வி போத் இன் லவ். பட் முதல் காதல் என்னைக்கும் எல்லாருக்கும் மறக்க முடியாத காதல். ப்ளீஸ், சுதேஷ் விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. சே, என்னடா பேசுகிற நீ? நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா. என்ன தான் நான் சுதேஷ் அளவுக்கு லவ்விங்காகவும் கேரிங்காகவும் பார்த்துக்க முடியாதுனாலும் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. பழசை பற்றி பேசி இந்த பிரயோஜனம் இல்லை. ட்ரை டு ஃபோக்கஸ் சுதேஷ். அதான் இப்போ நான் இருக்கல. அப்போவே சொன்னேன்ல, நீங்கள் தான் கேட்கல. ஆமாம் சொன்னேன், சரி விட்றா. ஹே வினோத், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் விஷா, நான் நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக். ஹாய் வினோத். கார்த்திக், இவர் தான் வினோத், சுதேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சுதேஷ் மூலியமாக தான் எனக்கு வினோத்தே தெரியும். கேட்க மறந்துட்டேன் வினோத், சுதேஷ் எப்படி இருக்காரு? கல்யாணம் பண்ணிட்டாரா? அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? பார்த்தீங்க, நான் கேட்டு தான் சொல்லுங்கள். விஷா, உனக்கு சுதேஷ் பற்றி எந்த விஷயம் தெரியாதா? என்ன விஷயம் வினோத்? எனக்கு தெரியாது. சுதேஷ் இருந்து 2 வருஷம் ஆச்சு. வினோத், என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு பிரெயின் டியூமர். ஐ தாட் யூ ஆல் நோ அபவுட் திஸ். அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. லாஸ்ட் டைம் உங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் நடக்கிறதுக்கு முன்னாடியே he knows that he is suffering from brain tumor. அப்போ அவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் அவன் வேணும்னே அவன்கிட்ட பிரேக்கப் கேட்டான். ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உனக்கே தெரியுதுன்னு எனக்கு புரியுது. அவன் பாவம் விஷயம். சாகும்போது கூட அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த வீக் நியூஸ். ஓகே விஷா, ஐ ஹேவ் டு கோ. நான் இன்னொரு நாள் ஒன்று பார்க்குறேன். பாய் விஷா. பாய் கார்த்திக். பார், உனக்கு எனக்கு ஒத்தே வரல. என்னால் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்க முடியாது. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை நீயே சொல்லாம பார்த்துக்கோ. சப்போஸ் உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீ கூட ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணலாம். பிகாஸ் ஐ வில் பி ஆல்வேஸ் ஆன்லைன். அவர் இறந்துட்டாருன்றது என்னால் நம்ப முடியல. அப்போது இத்தனை நாள் என் கூட சேட் பண்ணது யார்?
என்னை விட்டுட்டு போனது கூட அவ்வளோ வழியாக தெரியல. பட் அவர் உயிரோடு இல்லைன்ற நிஜம் என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்குது. ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். அவர் என் மேலே வச்சிருந்த காதல் முன்னால் அவர் மேலே நான் வச்சிருந்த காதல் தோற்று போச்சு. என்றைக்குமே அவரை மறக்க மாட்டேன். ஐ லவ் யூ சுரேஷ். விஷா, நான் வரக்கூடாது நினச்ச நாள் இன்னைக்கு வந்துடுச்சு. உன்னை விட்டு நான் முழுசாக போகிற நாள். போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கும் உணர்வு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான். எல்லாரும் என் வெளி தோட்டத்தை தான் பார்த்தாங்க தவிர யாரும் எனக்கும் மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கல. ஆனால் நீ மட்டும்தான் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு என் காதலையும் ஏற்றுக்கிட்டு அன்னிலேருந்து தான் உனக்காக கடைசிக்கு வாழணும்னு நான் முடிவே பண்ணேன். ஆனால் அதை நான் மட்டும் முடிவு பண்ண பார்த்தாரு, அந்த கடவுளை முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நிரந்தரமாக வந்துடல விஷா. இப்போ நீயும் தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் விஷா. உன் கூட எப்படிலாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அது எல்லாமே இப்போ கனவாக போச்சு. உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை. கார்த்திக் உனக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ போகிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன்டா, இந்த சுதேஷ் இறந்துருக்கலாம். ஆனால் இந்த சுதேஷ் உன் மேலே வச்சிருந்த லவ் எனக்கு மேலேயாது. I'm gonna miss you. I love you so much.